ஜோதிடத்தில் படமெடுத்த நாகத்தை குறிக்கும் நட்சத்திரம் ஆயில்யம். 27 நட்சத்திரங்களில் ஆயில்யம் 9வது நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரம் கடக ராசியில் அமைந்துள்ளது. இதன் அதிபதி புதன் ஆகும். இந்த நட்சத்திரத்தில் நீச்சம் அடையும் கிரகம் செவ்வாய். இதன் உருவம் அம்மி பாம்பு என்றும் கூறப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தின் தோற்றம் பாம்பு போல் காணப்படுவதால் சர்ப்ப நட்சத்திரம் என்றும் பெயர் உண்டு. ஆயில்யம் என்ற வார்த்தையின் அர்த்தம் தழுவிக் கொள்ளுதல் என்பதாகும். இதன் தமிழ் பெயர் கச்சவி. அரவம் பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கும் ஆதிசேஷ வடிவமாகும். ஜோதிடத்தில் படமெடுத்த நாகத்தை குறிக்கும் நட்சத்திரம் ஆயில்யம். இதில் நீச்சமடையும் கிரகம் செவ்வாய் என்பதால் எதிரிகளை நேருக்கு நேராக சந்தித்து அவர்களை வீழ்த்த ஏற்ற நட்சத்திரம் ஆயில்யம் ஆகும். ஆயில்யம் நட்சத்திரத்தின் பொதுவான குணங்கள்: தங்களை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், தங்களது ஆலோசனைகளை பிறர் கேட்க வேண்டும் என்று மட்டும் மிகவும் எதிர்பார்ப்பார்கள். தங்களது உடை விஷயத்திலும் தங்களை அழகுபடுத்திக் கொள்ளும் விஷயத்திலும் ஆர்வமாக இருக்கமாட்டார்கள். மானத்தை மறைப்பதற்காக உடை அணிகிறோம் என்று மட்டும் நினைப்பார்கள். அடுத்தவர்களிடம் உதவி கேட்டுச் செல்ல மாட்டார்கள். சுயகௌரவம் பார்ப்பது இவர்களது குறைபாடாகும். இதனாலேயே பல நல்ல வாய்ப்புகளை இவர்கள் வாழ்க்கையில் இழந்திருப்பார்கள். இவர்கள் பழைய சாஸ்திரங்கள், பழைய பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் மீது மிகவும் மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்கள். எனவே கட்டுப்பாடுகளை மீறினால் பெயர் கெட்டு விடுமோ என்று பெரிதும் அஞ்சுவார்கள். உயிருக்கு சமமாக கௌரவத்தை காப்பாற்றுவார்கள். இவர்கள் அடுத்தவர்களின் வேலைக்காக மிகவும் அலைவார்கள். இவர்களின் பேச்சில் மனச்சாட்சி, விதி, நேர்மை, பாவம் போன்ற வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். இவர்கள் சுதந்திரமாக வாழவே பிரியப்படுவார்கள். தன்னை நம்பி வருவோர்க்கு நிச்சயம் உதவி செய்வார்கள். ஏதாவது ஒரு துறையில் தனித்திறமையை காட்டுவார்கள். தேசப்பற்றும் நிறைந்தவர்கள். பிறந்த நாட்டிற்காக உயிரையும் கொடுக்க தயாராவார்கள். பொருளாதாரத்தில் மிகவும் உயர்ந்திருப்பார்கள். பார்ப்பதற்கு கடுமையானவர்களாக தோன்றினாலும் வெள்ளை மனதுடன் மற்றவர்களிடம் பழகுவார்கள். கல்வி: இவர்கள் சராசரி மாணவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களுக்கு கல்வியால் பெறும் அறிவை விட அனுபவத்தால் கிடைக்கும் அறிவு அதிகம். கணிதம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதால் வங்கித்துறை, கணக்காளர், இன்சூரன்ஸ், எழுத்தாளர், பத்திரிகையாளர், யோகா ஆசிரியர் போன்ற துறைகளில் சிறப்பான பலனை பெறுவார்கள். மருத்துவத் துறையில் சிறந்து விளங்குவார்கள் என்பதால் சித்த மருத்துவம், மூலிகை, பாரம்பரிய மருத்துவத்தில் சிறந்து விளங்குவதாய் உள்ளது. மருந்து தயாரிப்பு, அவசர கால சேவை, பங்கு வர்த்தகம் போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். தொழில்: அறிவை தூண்டும் தொழில்கள் சிறப்பு தரும். சட்டத் தொழில் செய்பவர்கள், நீதிபதிகள், வக்கீல்கள், ஆன்மீக தலைவர்கள், வங்கி, இன்சூரன்ஸ் போன்ற அரசு உத்தியோகங்களை அடையலாம். ஜோதிடம், ஆன்மீகம், மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு மிக உண்டு. கதை, கவிதை, எழுத்து, தகவல் தொழில் நுட்பம், சித்த மருத்துவம், கால்நடை மருத்துவம் இவை அனைத்தும் சிறப்பு தரும். நல்ல அரசு உத்தியோகங்கள் கிடைக்கும் யோகம் உண்டு. தர்மஸ்தாபனங்களில் உத்தியோகம் கிடைக்கும். இவர்கள் பேச்சாளர்கள், சிறந்த நுண்ணிய சாஸ்திர ஆராய்ச்சியாளர்கள், ஆலோசனையாளர்கள் போன்ற துறைகளிலும் பிரகாசிப்பார்கள். பலர் புத்தக விற்பனையாளர்களாகவும் பள்ளிகள் நடத்துபவர்களாகவும் எழுத்தாளர்கள், பேப்பர் கடைகள், அச்சுத் தொழில் ஆகியவையும் இவர்களுக்கு நன்கு அமையும். கல்லூரி பேராசிரியர்கள், தத்துவ பேராசிரியர்கள், மேலாளர்கள் போன்ற தொழில்களும் சிறப்பு தரும். அரசியல் ஈடுபாடும் ஏற்படும். சாணக்கிய தனம் நிறைந்தவர்கள். சிறந்த உழைப்பாளர்கள். தான் நினைத்த உச்சத்தை உழைப்பால் அடைவார்கள். தங்களது கலாசாரத்தை விட்டு வெளியே வரத் தயங்குவதால் இவர்களுக்கு காதல் விவகாரங்கள் வெற்றியை தருவது இல்லை. நல்ல வாழ்க்கை துணை இயற்கையாகவே அமைந்து விடும். இளமையிலேயே சுக்கிர திசை வருவதால் விரைவிலேயே திருமண வாழ்க்கை அமைந்து விடும். இளமையில் வறுமையில் வாழ்ந்தாலும் மத்திம வயதில் யோகம் உண்டாகும். மனைவி பிள்ளைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள். நல்ல பணம் சம்பாதிக்கும் திறமைசாலிகள். ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்பாவிட்டாலும் தன்னை சார்ந்தவர்களுக்கு வண்டி, வாகனம், பூமி, மனை அனைத்தையும் சேர்ப்பார்கள். வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வார்கள். பெற்றவர்கள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள்.